இந்த கண் வந்து மாறு கண்ணு நிறைய குழந்தைகளுக்கு இப்போ வருது. பிறந்த குழந்தைகளுக்கு கேட்ராக்ட் வருது. வெறும் 10 நாள் 15 நாள் குழந்தைகளுக்கு கூட கேட்ராக்ட் வருது. வணக்கம். நாங்க இப்போ வாசன் ஐ கேர் அண்ணா நகர்ல இருக்கிறோம். ஸோ நான் டாக்டர் கமல் பாபு, மெடிக்கல் டைரக்டர் வாசன் ஐ கேர் தமிழ்நாடு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் லைக் கான்டூரா இதெல்லாமே இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம புதுசாக லான்ச். ஸோ இப்போ ஆஃப்டர் ஏஎஸ்ஜி டேக் ஓவருக்கு அப்புறம் புது புது மெஷின்ஸ் நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம். எங்கிட்ட வந்து எல்லா நேம் இதுதான் டெஸ்டரி சென்டர்னு சொல்லுவோம். அதாவது டாப் டு பாட்டம் எல்லாமே இங்கே அவைலபிளா இருக்கு. ஸோ எஸ்பெஷலி இனாகரல் லான்ச் மாதிரி இந்த 21 இன்னைக்குல இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகள் 16 வயசுக்கு குழந்தைங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறோம். ஸோ நம்ம நார்மல் கன்சல்டேஷன் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ பண்றோம். இந்த கண் வந்து மாறு கண்ணு நிறைய குழந்தைகளுக்கு இப்போ வருது. பிறந்த குழந்தைகளுக்கு கேட்ராக்ட் வருது. வெறும் 10 நாள் 15 நாள் குழந்தைகளுக்கு கூட கேட்ராக்ட் வருது. அதே மாதிரி இந்த சோம்பேறி கண்ணு லேசி ஐன்னு சொல்லுவோம், அதுக்கு லேட்டஸ்டா இப்போ ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் கேமிங் ட்ரீட்மெண்ட் மாதிரி அதுவும் இங்க அது பேர் வந்து பைனாக்ஸ்னு சொல்லுவோம், அதுவும் இங்க அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி குழந்தைகள் கண்ணாடி போடுறவங்க பவர் கூடாம இருக்கிறதுக்கு புதுசா கண்ணாடி வந்திருக்கு. ஸ்டெலஸ்டார் மயோபியா கண்ட்ரோல் லென்சஸ். நார்மல் ஏஜிங் ப்ராசஸ் தான், பொதுவாக ஏஜ் ஆனவங்களுக்கு தான் வரும். பட் இப்போ நீங்க சொல்ற மாதிரி எப்படி சுகர் சீக்கிரம் வருது, நிறைமுடி சீக்கிரம் வருது, சொட்டா சீக்கிரம் வருது, அதே மாதிரி எல்லாமே இப்போ ஏர்லியா வருது. எஸ்பெஷலி கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா நிறைய மேபி மியூட்டன் அந்த ஜீன் எதுவும் மாறுவா என்னங்கிறது தெரியல. பட் நிறைய அதிக ஃப்ரீக்வெண்டா வருது. எஸ்பெஷலி இந்த சொந்தத்துல கல்யாணம் பண்றாங்க இல்லையா, அது மாதிரி கல்யாணம் பண்ணும்போது பிறக்கிற குழந்தைங்களுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா சொந்தத்தில் அதனால தான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ட்ரெடிஷன் வந்து பழைய காலத்துல இந்த சொந்த விட்டு போகக்கூடாது, சொத்து விட்டு போகக்கூடாது பண்ணுவாங்க. ஸோ பட் அந்த மாதிரி பண்றது இல்ல, அம்மா வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது அந்த மாதிரி வந்தா குழந்தைங்களுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு சான்ஸ். அதாவது உலக WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 50% ஆஃப் தி குழந்தைங்க பை தி இயர் 2050 நம்ம வீட்டுல வந்து 50% பிள்ளைங்க வந்து கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வந்துருங்க. தட் மீன்ஸ் ஒரு வீட்டுல 2 குழந்தைன்னா ஒரு குழந்தை கண்ணாடி நோக்கி போயிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிவைஸ். ஸோ நம்ம குழந்தைங்க நம்ம தான் அந்த டிஜிட்டல் டிவைஸும் பார்க்க பழகணும், கண்ணையும் காப்பாற்றணும். அதுக்காக தான் சார் சொல்ற மாதிரி இந்த ப்ளூ கட் ரேஸ் எல்லாம் போட்டா ரொம்ப ஸ்ட்ரெயின். என்ன சார் கேட்டாங்க, நம்ம இப்ப படிக்கிற ஸ்மார்ட் போர்டு இப்போ மெயில் வருது அதுல தான் ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கு. இப்படிமா நோட் புக்கோட முடியும். அந்த மாதிரி கிளாஸஸ் யூஸ் பண்ணி படிக்கிறது மோர் ப்ரொடெக்டிவ். எல்லா ஸ்கிரீனையும் நம்ம போய் நம்ம ஒட்டிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நம்ம கிளாஸுக்கு போட்டுட்டு போய் அது ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்.